அஜித்துங்கிற பையனை அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. 10 பவுன் திருடிட்டாருன்னு சொல்லி 10 பவுன் வச்சிருக்கிற பொண்ணு எதுக்கு அந்த பையன்கிட்ட சாவியை கொடுத்துச்சு? இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? யாராவது கொடுப்பாங்களா முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட? அந்த பையன் கோயில்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்துருக்காரு. இந்த ஒரு பொண்ணு கொண்டு போய் காரை குறுக்க நிப்பாட்டிருக்கு. ஓரமா நிப்பாட்டுங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு இந்த அஜித். இல்ல நீ தான் நிப்பாட்டுன்னு சொல்லி சாவியை கொடுத்துருக்காங்க. எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்லி சாவியை கொடுத்துருக்காங்க. அவர் கொடுத்துட்டு போயிருந்தனால இன்னொருத்தரை கூப்பிட்டு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு காரை ஓரமா நிப்பாட்டி கொடுன்னு சொன்னா நிப்பாட்டி கொடுத்து லேட்டா வந்திருக்காரு. ஏன்னா அப்படி 10 பவுன் அவர் திருடிட்டாருன்னு சொல்லி அவரை அடிச்ச ஸ்டேஷன்ல வச்சு இந்த சாத்தான் குளத்துல நடந்துச்சு. அதை மாதிரியே பண்ணியிருக்காங்க. எத்தனையோ போலீஸ் அதிகாரிகள் இந்த பெண்கள் எல்லாம் போலீஸ் அதிகாரிகளை பார்த்தா ஒரு தாய் வீடுன்னு நினைச்சு ஓடுறாங்க. இந்த பாலியல் கொடுமை, புருஷன் அடிக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு ஒரு குழந்தைங்களுக்கு பிரச்சனை, எத்தனையோ போலீஸ் அதிகாரிகள் வந்து காப்பாத்திருக்காங்க. எத்தனையோ பெண்களுக்கு ஒரு தாயா இருக்கிறாங்க போலீஸ் அதிகாரிகள். ஆனா இந்த மாதிரி ஒரு சிலரால நல்ல போலீஸ் அதிகாரிகள் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுது. எத்தனையோ போலீஸ் அதிகாரிகள் ரோட்ல குருவி, காக்கா, யாசகம் பண்றவங்க, நாய் எவ்வளவு உதவி செய்யறாங்க. ரோட்ல ஒரு சாப்பாடு வாங்கி தராங்க. குருவிக்கெல்லாம் பார்த்தா ஒரு போலீஸ் அதிகாரி மிச்சர் வாங்கி கொடுறாரு. அவ்வளவு நல்ல அதிகாரிகள் இருக்கும்போது இந்த ஒரு சிலரால அவங்க பேர் கெட்டு போகுது. எனக்கு என்னன்னா, அப்படி ஒரு நகையை தேடி இருந்தாலும் நீங்க கோர்ட்ல தானே ப்ரொடியூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு பெத்த தாயை பிள்ளை அடிச்சு கொள்றதுக்கு உரிமை கிடையாது. பராசக்தி படம் பார்த்துருப்பீங்களா? ஏன்னா நீங்க அடிச்சு கொண்டுட்டு நீங்க நிம்மதியா இருக்கிறீங்களா? அந்த பையன் உயிர் போயிடுச்சு, ஒரு உயிர். இல்ல நீங்க என்ன இந்த அதிகாரம் நம்ம கையில இருக்குன்னு சொல்லி நீங்க அடிச்சீங்களா? இல்ல எதனால அடிச்சே கொன்னீங்க? அவர் அப்படியே அந்த நகையை திருடி இருந்தாலும் நீங்க கோர்ட்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். ஸ்டேஷன்லயே வந்து அடிச்சு கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இடைநீக்கம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இடைநீக்கம் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டு உறவுகள் இந்த வீடியோவுக்கு ஆதரவு தாங்க. இடைநீக்கம் பண்ணக்கூடாது. சுத்தமா பணி நீக்கம் பண்ணணும். அவருக்கு அந்த வேலையே இருக்கக்கூடாது. அப்பதான் மத்தவங்க ஒரு மக்களுக்கு சேவை செய்ய தான் இந்த வேலைக்கு வர்றீங்க. ஒண்ணு சேவையா செய்யுங்க. இல்லையா சம்பளத்துக்கு செய்யுங்க. உங்கள மாதிரி அவங்களும் மனுஷன் தான். உங்க அம்மா பெத்த மாதிரி அவங்களும் 10 மாசம் சுமந்து தான் பெற்றிருப்பாங்க. அதிகாரம் கையில இருக்குன்னு ஒரு உயிரையே எடுப்பீங்களா?